வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு பார்க்க போறோம். கத்திரிக்காய் மோர் குழம்பும் கோவக்காய் வெங்காய காரக்கறியும். இந்த கத்திரிக்காய் மோர் குழம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பண்ணியிருக்கோம். இந்த குழம்புக்கு இந்த வெங்காய காரக்கறி சைடிஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும். ரெண்டையுமே நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கத்திரிக்காய் மோர் குழம்ப ரெடி பண்ணிடலாம். 150 கிராம் கத்திரிக்காயை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி உப்பு கலந்த தண்ணியில போட்டு வச்சோம்னா கத்திரிக்காய் கருத்து போகாம இருக்கும். இந்த பவுல்ல கரெக்டான புளிப்புள்ள தயிர் 1.25 கப் சேர்க்கிறேன். அடுத்து இதுல 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து இப்ப இதை தயிர் மத்து வச்சு நல்லா கட்டி இல்லாம கடைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாம இருந்தாதான் இந்த குழம்பு நல்லா இருக்கும். நான் தயிர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கடைஞ்சிருக்கேன். உங்களுக்கு குழம்பு நல்லா திக்கா வேணும்னு நினைச்சீங்கன்னா தண்ணி சேர்க்காமையே நீங்க கடைஞ்சிக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். இப்ப எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம தண்ணியில கட் பண்ணி போட்ட கத்திரிக்காயை தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு இதுல சேர்த்துடலாம். இதை லைட்டா ஒரு பெரட்டி விட்டுட்டு இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கத்திரிக்காயை அப்பப்போ நம்ம கிண்டி கொடுக்கணும். கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். இப்போ கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இந்த மாதிரி லைட்டா ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும். அடுத்து இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டா ஒரு 30 செகண்ட்ஸ் போல வதக்கிக்கங்க போதும். இப்ப இதை இறக்கி வச்சு ஆற விட்டுறலாம். நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காய் வெங்காயம் ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம கடைஞ்சி வச்சு அந்த தயிர்ல சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிப்பு போட்டுடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரியட்டும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, பொடியாக கட் பண்ண 3 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் காரம் தான், அதனால் நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து கறிவேப்பிலை, 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இதில் கட் பண்ண காஞ்ச மிளகாய் 1 சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த தாளிப்பை தயிரில் சேர்த்துடலாம். இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கமன் வாசனையோட ஈஸி டேஸ்டி கத்திரிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கோவக்காய் சைட் டிஷ்ஷை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதுல 6 காஞ்ச மிளகாவை சேர்த்து மிதமான தீயில வச்சு கருகிராம வறுத்துக்கலாம். நான் வந்து காஞ்ச மிளகாய் 6 சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை எண்ணெயிலேயே வறுத்துட்டோம்னா நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும் இந்த கறி. இது வெங்காய காரக்கறிங்கிறதுனால நம்ம இதுல வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் அதிகமா சேர்த்துக்கிறோம். இப்ப காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு கருகிராம பார்த்து வறுத்துக்கோங்க. இதை தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே எண்ணெயிலேயே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தை 1 நிமிஷம் போல வதக்கி விட்டா போதும். அதனுடைய கலர் மாறுற அளவுக்கெல்லாம் வதங்க வேண்டியதில்லை. வெங்காயம் 1 நிமிஷமா வதங்கிடுச்சு. இதையும் தனியா எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க.
அதில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த இந்த காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு 4-5 சுற்றி சுற்றி கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிட்டு அடுத்து இது கூட நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பூண்டை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம்லாம் அங்கங்கே தெரிகிற மாதிரி அரைச்சிக்கணும். மிக்சியை ஸ்பீடாக ஓட விடாம பல்ஸில் போட்டு வெங்காயம் அங்கங்கே இந்த மாதிரி தெரிகிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு ஃபுல்லாவே நீங்க நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிக்கங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/4 கிலோ கோவக்காயை வாஷ் பண்ணிட்டு நீல வாக்குல 4 பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். இந்த கோவக்காயை எண்ணெயிலேயே ஹை ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 1 நிமிஷமா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த கோவக்காய் எண்ணெயிலேயே வதங்கி பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கங்க. நம்ம சேர்த்த கோவக்காய் எண்ணெயிலேயே வதங்கி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இனி மூடி எதுவும் போட வேண்டாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த கோவக்காய் இன்னுமே நல்லா சாஃப்டாக வதங்கி வர வரைக்கும் வதக்கிட்டு இருக்கலாம். கோவக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மற்ற காயை விட இது வதங்கிறதுக்கு கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காய் இன்னுமே நல்லா வதங்கி நல்லா வெந்துருச்சு. அதனுடைய கலர் லைட்டாக அங்கங்கே மாறி வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டு அடுத்து இதில் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. நம்ம சேர்த்த விழுதோடு சேர்ந்து இந்த காய் 5 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இடையில அப்பப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா வதங்கிருச்சு. நம்மளுடைய சேர்த்த விழுதோட கலருமே நல்லா மாறி வந்திருக்கு. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். நம்மளுடைய சுவையான கோவக்காய் வெங்காய காரக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சிம்பிளான லஞ்ச் மெனுவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.